எனக்கும் மிரர்லெஸ் கேமராக்கும் ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப். பிடிக்கும் பிடிக்கல, பிடிக்கும் பிடிக்கல, பிடிக்கும் பிடிக்கல, இப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இது ஒரு சின்ன கதை செக்மெண்ட். நீங்கள் இது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கம்பேரிசனுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்லி இது ஒரு டெக்னிக்கல் ஆர் இமேஜ் கேப்சர் பேஸ்ட் கம்பேரிசன் கிடையாது. ஜஸ்ட் கேமரா டைப் டு கேமரா டைப்போட கம்பேரிசன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய சாய்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மிரர்லெஸ் கேமராக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராக்கும் ஒரே ஒரு மெயின் வித்தியாசம் தான். இதில் என்ன அற்புதம்னா, என்ன தான் தியரட்டிக்கலாக என்ன வித்தியாசம்னு எனக்கு இத்தனை நாள் தெரிஞ்சாலும் இன்றைக்கி தான் நானே இதை வந்து ஓப்பன் பண்ணி அடித்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ ஒரு லென்ஸ் இருக்குது, நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது. லைட் என்ன பண்ணுது, லென்ஸ்குள்ளே வருது. லென்ஸ் வந்து அந்த லைட்டை கன்வெர்ஜ் பண்ணி சென்சார் மேலே போடும். சென்சாரில் நம்ம இமேஜ் பதியுது. இப்போ என்னென்னா, இதுக்கு நடுவில் ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரோட வேலை என்ன அப்படின்னா, உள்ளே வர்ற அந்த இமேஜ் ஆர் லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த வியூ ஃபைண்டரில் நமக்கு வந்து காமிக்க போகுது. லென்ஸ் உள்ளேருந்து லைட் வருது, இப்போ உங்களோட இமேஜ் வருது அப்படின்னா மேலே அது பட்டு கன்வெர்ட் பண்ணி உள்ளே அந்த மிரரில் போட்டு மிரர் என்ன பண்ணுது, வியூ ஃபைண்டரில் காமிக்கும். டிஎஸ்எல்ஆர் சிஸ்டமில் கிளிக் பண்ணால் மிரர் மேலே தூக்கிட்டு அந்த இமேஜ் வந்து சென்சார் மேலே பதியும். தெரியுதா? இதுதான் இந்த டிஎஸ்எல்ஆர் சிஸ்டம், சிங்கிள் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம். ஸோ ஒரு சிங்கிள் லென்ஸ்குள்ளே லைட் வருது, ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரர்லேருந்து நம்ம வியூ ஃபைண்டரில் பார்த்து முடிவு பண்ணோன்னா கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே அந்த மிரர் மேலே தூக்கும், நமக்கு இமேஜ் பதிவு. இதுதான் இந்த டிஎஸ்எல்ஆர் சிஸ்டம். இதில் இந்த மிரரை தூக்கிட்டாங்க, மிரர்லெஸ் கேமரா. ஓகே, சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி மிரரை வந்து தூக்கிட்டாங்க. மிரர் தூக்கினால என்ன இருக்கும், ஆப்வியஸாக வியூ ஃபைண்டருக்கு ஒரு இமேஜ் போகாது, நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணாங்க, அதான் கீழே ஒரு எல்சிடி இருக்கே, அட்ரா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி மேலே ஒரு எல்சிடி வச்சு எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டராக மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு மீதி இதுக்கப்புறம் வர்ற டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரிலேட்டிவான டிஃப்ரென்ஸ் தான். என்ன ரிலேட்டிவ்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இப்போலேருந்து ஒரு 2 years முன்னாடி மிரர்லெஸ் சிஸ்டமோட அட்வான்ஸ்மெண்ட்டும் இப்போருந்து ஒரு 1 year தள்ளி நம்ம வந்து மிரர்லெஸ் சிஸ்டமோட அட்வான்ஸ்மெண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன தான் மிரர்லெஸ் பற்றி நான் பிகினிங் வந்ததுலேருந்தே கேள்விப்பட்ட ஆரம்பித்தாலும், நான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தது 2021 நான் வாங்கின மிரர்லெஸ் கேமரா வந்து Canon US RP. ஸோ இந்த கேமரானாலையா இல்லை ஜென்ரலாக மிரர்லெஸ்னாலையான்னு தெரியல, ஐ ஹாவ் அ லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒய் ஐ ஹேட் இட், ஏன் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப் தான். நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது போய் பேட்டரி சார்ஜ்லாம் போட்டுட்டு இருந்தால் அன்ப்ரொஃபஷனலாக இருக்கும், சேஃபும் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் மறந்துடுவீங்க. ரெண்டாவது ரீசன் வை ஐ ஹேட் இட் இஸ் லென்ஸ் சிஸ்டம். ஆப்வியஸாக நான் வந்து ஒரு அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த லென்சஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதை நீங்கள் இந்த கேமராவில் போட்டால் வேலை செய்யாதுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இப்போ வை ஐ லவ் மிரர்லெஸ் கேமராஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சைஸ் தான். ஆப்வியஸ்லி என்னோட மெயின் கேமரா ஃபார் போத் வெட்டிங்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6D தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது Canon RPயோட சைஸ் வந்து ரொம்ப சின்னது. அண்ட் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸும் சரி கேமராவும் சரி சுருக்கிட்டே வராங்க. ஸோ நான் பெரிய பேக் போட்ட இடத்துல ஒரு சின்ன ஸ்லிங் பேக் போட்டு என்னோடய மொத்த ஷூட்டை முடிச்சுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால், ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரிடிகுலஸ் அட்வான்ஸ்மெண்ட். நீங்கள் வந்து 5D Mark II கேமராலேருந்து 6D Mark I கேமரா சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபீச்சர்ஸ். பெரிய சிஸ்டம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஆனால் ஃபீச்சர்ஸ், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், வைஃபை இருந்தது, லைவ் வியூ இருந்தது, நான் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையா இருந்ததுனால நான் 6D வந்தேன். இப்போ 6Dலேருந்து Canon RP பார்த்தா யூ கேன் டூ ஸோ மெனி திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். பயங்கர குயிக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்னோடய வேர்டிக்ட் என்ன, விச் கேமரா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இது டெக்னிக்கலாக இல்லை, யூசர் பேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு பார்த்தா நான் கண்டிப்பாக டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் சூஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக 6D தான் யூஸ் பண்ணுவேன். பட் அது இன்றைக்கோட சுச்சுவேஷன். கண்டிப்பாக 1 yearல மிரர்லெஸோட அட்வான்ஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இந்த டிஎஸ்எல்ஆர் லென்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அவங்களே அந்த சைட் புஷ் பண்ணுவாங்க. பட் இட் பி வெரி அட்வான்ஸ். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஏதாவது போடுங்க, மோர் வீடியோஸ் MV இப்படி போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி நோக்கி போகிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுனா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, அது மட்டும் போதும்.